ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய யூடியூப் ப்ராப்ளத்தால் நான் இப்போ தான் வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று போட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். வ்ளாகாக நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் 2 டேஸாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம். எந்த மந்த்தும் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் ரொம்ப நேரமாக அழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட் வாங்கி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் டேப்லெட் வாங்கி போட்ட பிறகு தான் எனக்கு கொஞ்சம் அந்த பெயின்லாம் இல்லாமல் இருந்துருச்சு. எதனால் இந்த பெயின் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவரி அதாவது குட்டி பையன் பிறந்து எனக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரிஷிகா பிறகுறப்போ ஃபீட் பண்ண சொல்ல எனக்கு பீரியட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அதை பிசிஓடியாக மாறிடுச்சு. அதுலேருந்து எப்படிலாம் ரெக்கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நான் எப்படி மந்த்லி பீரியடு கரெக்டாக வருது, இந்த இஷ்யூஸ்லாம் வரலையா? ஏன்னா இப்போ ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சுனால ஃபீட் பண்ண சொல்ல இந்த பீரியட் ப்ராப்ளம்ன்றது பெரிய மேஜர் ப்ராப்ளமாக நிறைய உமன்ஸ்க்கு வரும். கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஃபீட் பண்ணுறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கிளியராக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் பிறந்து 9 மந்த்துன்னு நினைக்கிறேன். 9 மந்த்து 10 மந்தில் தான் பீரியட் ஃபஸ்ட் டைம் பீரியட் ஆனது. பெயினில் அந்தளவு டாலரேட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. நார்மலாக பெயின் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் மேலே ஆகிடுச்சு. இவனுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 8 மந்த்தும் ஆகிடுச்சு. 8 மந்த்துக்கு அப்புறம் பீரியட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 மந்த் என்னடா அது மறுபடியும் பிசிஓடி எதனா வச்சிட போகுது. ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு பீரியட் ஆக மாட்டேது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, சரியாயிடும் அப்படின்னு. ஏன்னா குட்டி பொண்ணுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக சொல்லி இந்த ரீசன் தான் சொன்னாங்க. அவங்களே டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டா பீரியட் ஆகும். இப்படி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்லாம் சேஞ்ச் பண்ணி தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதை எழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுட் ஹேபிட்லாம் சேஞ்ச் பண்ணி வாக்கிங் இது போயிட்டு நான் அதை க்யூர் பண்ணிட்டேன். ஃபுட் ஹேபிட்டும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாவே எந்த நோயுமே நம்மளுக்கு வராது, எந்த டிசீஸுமே வராது. அதை கண்டிப்பாக பிலீவ் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் கண்டிப்பாக நம்மளால் ஒர்க் அவுட்ன்றது ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். அதுக்கு மேலே எதனா ஒரு டிப்ரெஷன், வீட்டில் எதனா ஒரு சின்ன அழுதுகிட்டே இருப்பான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக்கணும், இந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் மைண்ட்குள்ளே ஹெவியாக ஆகிடுது எனக்கு. அதனால் கரெக்டாக பண்ண முடியல. இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் பீரியடுக்கு ஆகிட்டேன்னா கரெக்டாக ஒரு 5 டேஸ் முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்ருவேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி இது நீங்கள் நம்புங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நிறைய வீடியோவில் 1 டே பீரியடுக்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்க, அந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் தந்தாவே நிறைய இந்த ப்ராப்ளத்துக்கு போட்டிருப்பாங்க. நான் என்ன இந்த வெல்லம்லாம் அது கூட மிக்ஸ் பண்ணி போட சொல்லுவாங்க. நான் என்ன குடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் ஜீரா வாட்டர், பிளாக் காஃபி, இந்த மாதிரி ஓமம் அந்த வாட்டர்லாம் குடிப்பேன். நான் 1 வீக் முன்னாடியே என்ன பண்ணுவேன்னா, ஓமம் இருக்குல்ல, வயிறு வலிக்கு கூட கொடுப்பாங்க இதை. ஓமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம், சோம்பு, வெந்தயம், இது சும்மா கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன பண்ணுவேன், எனக்கு நான் எப்படி குடித்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி குடிக்கலாம். இது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா கொதிக்க வச்சு அதை பாதி ஆன பிறகு அதில் வெல்லம் போட்டு அதை குடிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக பீரியட் வரும்னா அதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா ஹெல்த்தியாக எப்போவுமே நம்மளை வச்சுக்கிறோம். பீரியடுக்குன்னு இல்லை, நான் குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து போனீங்கன்னா குடிக்கிற கரெக்டாக சூடு இருக்கும். அந்த டைமில் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸு சுகர் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த தண்ணி குடிச்சிடுவேன். மறுபடியும் அப்படியே இருக்கும், கேஸ் மேலே அப்படியே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா, மதியம் சாப்பிட்டு இப்படி எல்லாம் முடிச்ச பிறகு தண்ணி தாகமாக இருக்கும், எதனா கண்டதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி லைட்டாக சூடான வாமான பிறகு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி அந்த எசன்ஸ்
சத்து வந்து ஃபுல்லாக இதுவாகிற வரைக்கும் நான் அதை ஈட் பண்ணி 1 டே ஃபுல்லாக ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு வந்து நான் குடிச்சிட்டே வந்தேன். அப்புறம் ஃப்ரீயாக விட்டுருவேன். விட்டுட்டு 3 டேஸில் அதே டேட்டுக்கு எனக்கு பீரியட் ஆகிடும். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பீரியடுக்கு மட்டும் இது சொல்யூஷன் இல்லை. எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் பண்ணுறது, நம்மளுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நம்ம ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்டொமக்கில் வந்து எதனா ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்க பார்த்துக்கோங்க. 1 வயசுலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். இது 1 வயசில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இருக்கிற மாதிரி, இப்போ கிரேப் வாட்டர் உட்வர்ட்ஸில் கொடுக்குறாங்களா, அதுக்கு பதில் இந்த மாதிரி ஓமம் தண்ணி இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா வயிறு உபாதைங்க பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஜீரண சக்திலாம் வந்து நல்லாவே ஆகும். ரொம்ப நல்லது. டெய்லியும் கொடுக்கலாம். இதை நான் குடிக்க சொல்ல எங்கள் பாப்பாக்கும் கொஞ்சம் குட்டி பையனுக்கு எல்லாருமே இவ்வளோ 1/4 டம்ளர் அளவு கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுத்து தான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது இது. மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு. இப்போத்துலேருந்தே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபீவர் ஜுரம் கூட வராது. நீங்கள் பழக்கப்படுத்தி பாருங்கள், எப்படி ரிசல்ட்டு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அதே மாதிரி தான் எனக்கு பீரியடுக்கு மட்டும் நான் இதை குடிக்க மாட்டேன். சிலர் வீடியோலலாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை 1/2 டம்ளர் ஆனோடனே வெல்லம் போட்டு, இல்லை நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, இல்லைனா பனை வெல்லம் இதெல்லாம் போட்டு குடிங்க அப்படின்றாங்க பீரியட் ஆகிறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது உங்கள் விருப்பம். இருந்தாலும் என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக வச்சுக்கணும். தண்ணி வந்து இப்போ வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் 5 டேஸ் குடிக்கிறேன்னா, நார்மல் டேஸில் வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் 1 கிளாஸ் குடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் காஃபி குடிப்பேன், இல்லைனா ஜீரா வாட்ரு. அந்த டே வந்து எனக்கு எப்படி போகணுன்னா, எதனா ஒரு வாட்டர், ஜீரக வாட்டர் இல்லைனா வந்து இஞ்சி வாட்டர், ஜிஞ்சர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பேன். எதுலேயுமே சுகர் ஆட் பண்ண மாட்டேன். எதனா இந்த மாதிரி தனியா, அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் கூட தனியாகவும் போட்டுப்பேன். மைண்ட் செட் எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அது 1 டே ஃபுல்லாக வந்து தண்ணி பத்தலைனா கூட அதிலே தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் கம்மியாகிற வரைக்கும் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். இப்படி தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஹெல்த்தியாக வந்து கரெக்டான பீரியட் ஆகுது. இப்போ ஃபீட் பண்ணது குழந்தைக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதை ஸ்டாப் பண்ணணும். சீக்கிரத்தில் நான் எந்தெந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு தெரியல. அதோட தனியாக நான் ஃபீட் பண்ண நிறுத்திட்டேன்னா, ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு வந்து ஃபீட் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். பீரியட் ப்ராப்ளத்துக்கும் நான் ஓப்பனப்பாக ஷேர் பண்ணி சொல்கிறதுக்கு ரீசனும் பார்த்திங்கன்னா இதுதான். நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. நானும் அப்படி தான் போனேன் 4 இயர்ஸ் முன்னாடியெல்லாம். எனக்கு அப்போல்லாம் ஒரு நாலேஜே கிடையாது. பெரியவங்க எனக்கு இப்படி அப்படின்னுலாம் சொல்லி கொடுக்குறது கிடையாது. லைஃப்பில் நம்மளா வந்து ஒன்று ஃபேஸ் பண்ண சொல்ல தான் ஒரு அனுபவம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நம்மளா எல்லாத்துலேயும் போய் ஃபேஸ் பண்ண பிறகு தான் நம்மளுக்காக ஒரு அனுபவம் வருது. மாத்திரை மருந்து தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமெடி வச்சு நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு 6 மந்த்து வந்து கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? அதனால் வந்து ஜிஞ்சரு, அப்புறமா ஏலக்காய், சோம்பு, தனியா, இந்த மாதிரி ஐட்டம், பட்டை, இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ மார்னிங்கில் எப்படின்னா ஒரு டீ போட்டு குடிங்க. மில்க் ஐட்டம் டீயில் குடிக்கிறத விட காஃபி டீயெல்லாம் குடிக்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீ போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சும்மா 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. இது கொடுத்தா பசியும் நல்லா இருக்கும் பசங்களுக்கு. எப்படி சொல்கிறது, ஓமம்லாம் சேர்க்குறீங்க, அது ரொம்ப 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 வயிறு க்ளீன் பண்ணி பசி தன்மை நல்லாவே எடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து குட்டி பையனை தூங்க வச்சுட்டு இருந்தேன், ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சன்னா இருக்குல்ல, வெள்ளை மூக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து சுண்டல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுதான் நானும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு, அப்புறம் பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து தேங்காய்லாம் ஊற்றி கிரேவியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெண்டைக்காவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க நேற்று நைட்டு. அதுவும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி பொரியல் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் பொரியல், ரைஸ் கொஞ்சமாக எடுத்துப்பேன், பீட்ரூட் நிறைய போட்டு கிரேவி, ஓகேங்களா? அப்புறமா சன்னா. இதுதான் என்னுடைய லஞ்ச். இன்றைக்கான லஞ்ச் இது தான் எனக்கு. இதுக்கப்புறம் என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் அது கூலிங் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு என்ன சமைக்கணுமோ இன்றைக்கி நைட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கேஸில் எல்லாமே நான் வெஜிடபிள் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே எல்லாமே வச்சுருவேன். இது காலைல போனால் கரெக்டாக மைண்ட் செட் ஒரு டக்கு வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுட்டு அப்போ நம்ம ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்த பிறகு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி தான் இன்றைக்கி டே சூப்பராக போச்சு.
குட்டி பையன் வந்தோடனே அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும், சாரி லஞ்ச் கொடுக்கணும். அவன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டே டைம் போயிடும். அதுக்கப்புறம் அக்கா பாப்பாலாம் வந்துடுவாங்க. அவங்க ஹோம்ஒர்க் சொல்லி வாஃபல் எக்ஸாம் போயிட்டுருக்கு, நல்லா எழுதிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய நான் சாரீ வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். அது ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா என் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இந்த டைமில் முடியல, ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா பை பை.